விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறும் வாக்குச்சாவடியில் பெண்ணுக்கு கத்திக்குத்து விழுந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டியில் டி கொசுப்பாளையம் வாக்குச்சாவடியில் பெண்ணுக்கு கத்திக்குத்தானது விழுந்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ராஜேஷ், என்ன நடந்தது? முழு விவரங்கள். வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரபரப்பாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் வாக்களிக்க வந்த பெண் ஒருவருக்கு கத்திக்குத்து ஏற்பட்டிருக்கிறது. அவரது முன்னாள் கணவரே இந்த கத்திக்குத்து நடத்தியதாக கூறப்படும் நிலையில் அவரை பணியில் இருந்த காவலர்கள் மடக்கி பிடித்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றி விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட அனுமந்தபுரம் அடுத்த டி கொசப்பாளையம் என்ற இடம் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு 4 மணி நேரம் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் அரை மணி நேரம் முன்னதாக அந்த வாக்குப்பதிவு மையத்திற்கு வாக்களிக்க வந்த கனிமொழி என்ற பெண் வரிசையிலே காத்திருந்திருக்கிறார். அப்போது அவரது முன்னாள் கணவர் ஏழுமலை என்பவர் வந்திருக்கின்றார். அவருக்கும் அவரது மனைவிக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக அவர்கள் பிரிந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் நீண்ட நாள் கழித்து அவரை நேரில் பார்த்ததாகவும், எனவே பார்த்த மாத்திரத்தில் அவர் பழைய பகையை மனதில் வைத்து கையில் வைத்திருந்த, அதாவது காய்கறி வெட்டக்கூடிய ஒரு சிறிய கத்தி, அந்த சிறிய பிளேடு போன்ற கத்தியினால் அவர் குத்த முற்பட்டதாகவும் அதனால் அவரது உடலில் காயம் ஏற்பட்டு லேசாக ரத்தம் வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் கூச்சல் போட்டவுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் ஓடி வந்து அவரை பிடித்து அவர் கையில் இருந்த கத்தியை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அவரிடம் விசாரணை செய்ததில் அவருடைய முன்னாள் கணவர் அவர் என்பதும் அவர்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர்கள் பிரிந்து வாழ்வதாகவும் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. வாகனத்தில் ஏற்றும் போது எதற்காக இப்படி செய்தீர்கள் என காவலர்கள் அவரிடம் விசாரித்த போது தன்னுடைய முன்னாள் மனைவி என்றும் அவரிடம் இருந்த அந்த கருத்து வேறுபாடு காரணமாக பழைய பகையை நினைத்து அவரை நேரில் பார்த்தவுடன் ஆத்திரத்தில் அவர் இந்த பிளேடு கத்தியால் கீறிவிட்டதாகவும் சொல்லி இருக்கின்றார். ஆனாலும் கூட முழுமையாக விசாரணை நடத்துவதற்காக காவல்துறையினர் தற்போது அருகில் இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். வாக்களிக்க வந்து வரிசையில் காத்திருந்த பெண்ணுக்கு கத்திக்குத்து ஏற்பட்ட சம்பவம் இந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வரக்கூடிய நபர்கள் கையில் கூர்மையான பொருட்கள் ஏதாவது கொண்டு வருகிறார்களா என்பதையும் சோதனை செய்து உள்ளே அனுப்பப்பட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.